நாள் கொஞ்சமா சொத்த பல்லு வலிக்க ஆரம்பிச்சுட்டு. அது ஒண்ணுமே ப்ராப்ளம் பண்ணாம இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்தேன். ப்ராப்ளம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா லைட்டா வலிக்க ஆரம்பிச்சுட்டு, லைட்டா வீங்க ஆரம்பிச்சுட்டு. ரொம்ப பெயின் வரதுக்குள்ளேயும் காமிச்சுட்டு வந்துரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்க பதிவா காமிக்கிற பல்லாஸ்பத்திரியில காலையில போனா ஈவினிங் ஆயிரும் வெளியில வர்றதுக்கே 6:00. பொறுமையே இருக்காது. பிள்ளைங்க வேற ஸ்கூல விட்டு வந்துருவாங்களேன்றதுனால தம்பி வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பல்லாஸ்பத்திரியில தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அங்க வந்து 11:00 டைம் குடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க, என் வீட்டுக்காரங்களெல்லாம் சாப்பாடு பண்ணி அனுப்பி விட்டாச்சு. என் வீட்டுக்காரங்க வந்து என் தம்பி வீட்ல வந்து விட்டுட்டாங்க. அவன் வந்து ஹையர் செகண்டரி டீச்சரா இருக்கான்றதுனால அவனால வர முடியல. பட் அவனோட ஒய்ஃப் வந்து என்ன அவன் இருந்தா எப்படி பார்த்துக்குவானோ, அதே மாதிரி டேக் கேர் பண்ணி அவ வண்டியில என்னைய கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சு கூட்டிட்டு வந்தா. வீட்ல மதியம் வந்து அவங்க வீட்ல தான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. நாத்தனார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா, வீட்ல குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. நான், என் தங்கச்சி, என் தம்பியோட ஒய்ஃப் விஜி, என் செந்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம்.